فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்பொழுது இரண்டாவது சூறாவில் 104 நினைக்கிறேன். 104 படிங்கம்மா. 104. நம்பிக்கை கொண்டவரே, நீங்கள் ராயினா என்று சொல்லாதீர்கள். பிராக்கெட் எல்லாம் படிக்க வேண்டாம் சார். படிக்க வேண்டாம். அன்புடன் நோக்குவீராக என்னும் பொருளை தரும் சொல்லாக அதுல உள்ளுர்னா என்று கூறுங்கள். இன்னும் கேளுங்கள், மேலும் நிராகரிப்பவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை உண்டு. திரும்ப படிக்கிறேங்க சார். நம்பிக்கை கொண்டவரே, நீங்கள் ராயினா என்று சொல்லாதீர்கள், உள்ளுர்னா என்று கூறுங்கள். இன்னும் கேளுங்கள், மேலும் நிராகரிப்பாளர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு. இப்பொழுது இந்த மாதிரி வார்த்தையை கூறுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். உள்ளுர்னா என்ற வார்த்தையை உபயோகிக்குங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ராய்னா என்ற வார்த்தை வேண்டாம். இது இரண்டும் அரபி சொல்ல அல்லது ஹீப்ரு மொழியான்னு தெரியாது. இருந்தாலும் 2 வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. 2 வார்த்தையின் அர்த்தம் ஹீப்ரு மொழியில் பார்த்தா தெரியும். இருந்தாலும் விஷயம் என்னவென்றால், நபி மூசா எதை சொன்னாலும் அதற்கு மாறு செய்வதையே அவர்கள் தங்கள் தொழிலாக ஆக்கி கொண்டார்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகின்றான். அடுத்த ஆயத். வேதத்துடையவர்களில் நிராகரிப்பாரோ இன்னும் இணை வைப்பவர்களோ உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் மீது நன்மை இறக்கப்படுவதை விரும்புவதில்லை. ஆனால் அல்லாஹ் தான் நாடியவரை தன் அருளுக்கு சொந்தமாக்குகிறான். அல்லாஹ் மிக பெரும் கிருபையாளன். யாரு எந்த நன்மையை சொன்னாலும் செய்தாலும் பொறாமைக்காரர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். உங்கள் மீது அல்லாஹின் அருள் இறக்கப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை. பொறாமையின் காரணமாக இவ்வாறு அவர்கள் நடந்து கொண்டார்கள். அல்லாஹுக்கு தெரியும் யாருக்கு யாரிடம் என்ன சொல்லுவது, என்ன இறக்கப்படுவது என்பது அல்லாஹுக்கு தெரியும். இவர்கள் கிடையாது. திருப்பி படிங்கமாத. வேதத்துடையவர்களில் நிராகரிப்போரோ இன்னும் இணை வைப்பவர்களோ உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் மீது நன்மை இறக்கப்படுவதை விரும்பவில்லை. கொஞ்சம் வேதத்தை உடையவர்கள் அனைவரும் இந்த குரானை எடுத்து சொல்லி அதை நிராகரிப்பவர்கள் அனைவரும் இந்த நபியின் மீதும் நபி பேச்சை கேட்டு அல்லாஹ்விடமிருந்து நல்ல விஷயங்களை அவர்களும் அடைவதும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. நபி மீது இறக்கப்படுவதையும். இப்போ நீங்கள்லாம் இருக்கிறீங்க, 10 பேர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ 10 பேருக்கு உங்களுக்கு குரான் பிடிச்சு விட்டது. இப்போ உங்கள் மீது பொறாமைப்பட்டவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். அதான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பொள்ளாச்சிலையும் உங்கள் மீது கோபம் உள்ளவர்களும் பொறாமைப்பட்டவர்களும், சேலத்தில் அவர் மீது பொறாமைப்பட்டவர்களும் கோபப்பட நிச்சயமாக இருப்பார்கள். நீங்கள் இந்த மாதிரி குரான் ஓதுவதும் நன்றாக விளங்கிக் கொள்வதும் அவர்களுக்கு பிடிக்காது. அதனால பொறாமைக்கார அன்னையிலேருந்து இன்னைக்கு வரை எப்போதுமே இருப்பான், கோபக்காரன் இருப்பான். இந்த பொறாமையின் கோபம் அன்னைக்கே ஏற்பட்டு, என்னைக்கே ஆதமுடைய மகன் 2 பேருக்கு மேல அப்பமே பொறாமையும் கோபம் எல்லாம் ஏற்பட்டு விட்டது. அதே தான் இன்று வரை தொடர்ந்து வருகின்றது. அல்லாஹ்வுக்கு தெரியும் யாருக்கு குரானை சொல்லிக் கொடுப்பது, எவர்கள் குரானை ஆசையோடு ஓதுவார்கள். இப்போ உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் இப்போ நீங்க இருக்க 10 பேருக்கு அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து சொல்லி கொடுத்திருக்கின்றார். உங்களுக்கு இப்போ மனசு நிம்மதியா இருக்குது.
உண்மையின் பக்கம் வந்த பிறகு இது பொறாமைக்காரர்களுக்கு நிச்சயமாக பிடிக்காது. அது எப்போதுமே இருக்கும். அதுதான் அல்லாஹ் தெரியும். என யாருக்கு தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனை கற்றுத் தருகின்றான், விளக்கத்தை கற்றுத் தருகின்றான், தன் நாடியவர்களை தன் வழியில் அழைத்து செல்லுகின்றான் என்று அல்லாஹ் இப்ப நம்மை பார்த்து, நம்ம அனைவரையும் பார்த்து கூறுகின்றான். சரி, புரிஞ்சுட்டீங்களா? அன்னைக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை இன்று உங்கள் மீதும் இங்கு உட்கார்ந்திருக்கின்ற 10 பேர் மீதும் இறங்கிவிட்டது. இந்த பாக்கியத்தை நிச்சயமாக தவறவிட்டு வேண்டாம். இன்னும் ஒழுங்காக அழகான முறையில் குர்ஆனை ஓதுவோம். நாம் மனசு அமைதி பெறுவதற்கும் நாளைக்கு நம்ம நரக நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்வதற்காகவும் நாம் அனைவரும் குர்ஆனும் கையுமாக இருப்போம். அல்லாஹ் நிச்சயம் கிருபை செய்வான். படிங்கம்மா. ஆனால் அல்லாஹ் தான் நாடியவரை தன் அருளுக்கு சொந்தமாக்குகிறான். இப்போ நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக நாம் இறங்கிவிட்டோம். நம்முடைய ஆசையை, நம்முடைய நாட்டத்தை அல்லாஹ் நிச்சயம் அறிவான். ஆகவே தான் நாடியவர்களை தன் அன்புக்கும் அருளுக்கும் சொந்தமாக்கிடுவான். எந்த சந்தேகமும் கிடையாது. நாமும் மனசு மாறிவிடாமல் குர்ஆனும் கையுமாக இருப்போம். அல்லாஹ் மிக பெரும் கிருபையாளன். ஏதேனும் ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதனை மறக்கச் செய்தால் அதைவிட சிறந்ததை அல்லது அது போன்றதை நாம் கொண்டு வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி உள்ளவன் என்பதை நீர் அறியவில்லையா? இந்த ஆயத்து ரொம்ப முக்கியமான ஆயத்து. ஞானம் முற்றிலும் நிறைந்த ஆயத்து இது. யாரும் இதை தொடரும் இல்லை. என்ன விஷயம் என்று இதுவரை யார் படித்ததும் கிடையாது, ஓதியதும் கிடையாது, அதை பற்றி சிந்தித்ததும் கிடையாது. இந்த ஆயத்தை பற்றி நீங்கள் அனைவரும் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள்? அனைவரையும் கேட்கின்றேன். தெரிந்தால் சொல்லிடுங்க, இல்லாட்டி தெரியல சொல்லிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாக்காக என்ன இதுவரை அதை புரிந்திருக்கு? அந்த ஆயத்தை பற்றி நீங்கள் யாராவது ஏதாவது புரிந்தது உண்டா என்று கேட்கின்றேன். ரொம்ப கஷ்டமான, முற்றிலும் ஞானம் நிறைந்த ஆயத்து இது. இது சாதாரண விஷயமா தன்னுடைய ஞானத்தை அல்லாஹ் வெளிப்படுத்த ஆசைப்படுகின்றான். நான் எப்படிப்பட்ட ஆசைப்படுகிறான்? மனிதனுக்கு சொல்றது ஆசைப்படுகின்றான். இப்போ ரசூலுக்கு இந்த ஆயத்து இறங்குது. முதல் 2 வரையை படிங்க. ஏதேனும் ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதனை மறக்கச் செய்தால் அதை விட சிறந்ததை கொஞ்சம் எடுத்துங்க. ஏதாவது ஒரு வசனத்தை நாம் மாற்றினால், ஒரு வசனம் இறங்கிருச்சுப்பா, அந்த வசனத்தை அதுக்கு பதிலாக அல்ல வேறொரு வசனத்தை மாற்றான். இப்பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தப்பா போட்டுல, தவறாக போட்டுவிட்டேன் அதுக்காக மாற்றுகிறேன் என்ற பேச்சு கிடையாது. ஒரு வசனத்தை இறக்குறான், இந்த வசனம் இவர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அப்படியே பிடித்திருந்தால் அந்த வசனத்தைக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் அதிகமான சக்தி வாய்ந்த வசனத்தை அவன் இறக்குகின்றான். ஏதாவது ஒரு வசனத்தை மாற்றினார். ஒரு வசனம் வந்துருச்சு, அந்த வசனத்தை ரசூல் அவர்கள் மக்களுக்கு சொல்லிவிட்டார்கள் அல்லது சொல்ல போகின்றார்கள். சொல்லாமல் இருக்கலாம், சொல்லிவிட்டார்கள், இனிதான் சொல்ல போகிறார்கள் வைத்துக் கொண்டால், அதை மாற்றிவிட்டால் அந்த வசனம் ரசூலுக்கு மட்டும்தான் தெரியும். ரசூல் சொல்வதற்கு முன்னால் மாற்றிவிட்டால் ரசூல் மட்டும்தான் அந்த வசனம் தெரியும். சரியா? ரசூலுக்கு வஹி மூலமா வசனம் வந்து
அதை மக்களுக்கு வெளிப்படுத்தி விட்டால், திரும்ப அல்லாஹ் அதை மாற்றினால், அந்த வசனம் ரசூலுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். சரியா? நல்ல சொல்ல புரிஞ்சுக்கிறீங்க, கவனமா கேளுங்க, நான் எப்படி சொல்றேன்னு பார்த்துக்கிறேங்க. பார்த்துக்கிட்டு அப்புறம் நீங்க இன்னும் அதிகமாக சிந்திச்சு நல்ல அர்த்தத்தை எடுக்கணும். அதான் என்னுடைய ஆசை. இப்போ வஹி மூலமாக ஒரு வசனம் வருகின்றது. ரசூல் மக்களுக்கு சொல்வதற்கு முன்னர் அல்லாஹ் அதை தடுத்து மாற்றிவிட்டான். அந்த வசனம் ரசூலுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக மாற்றப்பட்டு விட்டது. அல்லாஹ் ரசூல் மக்கள் சொல்ல மாட்டார். இன்னொரு வசனம் வருகின்றது, வந்து வாங்கி மக்களுக்கும் சொல்லிவிட்டார். அந்த வசனம் மறுபடியும் மாற்றப்பட்டால், அந்த முதல்ல அனுப்பிய வசனம் ரசூலுக்கும் தெரியும், அந்த அரேபிய மக்களுக்கும் தெரியும். பின்னர் மாற்றப்பட்ட வசனமும் மக்களுக்கு தெரியும். இந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ நல்லா புரிஞ்சு சந்தேகம் இருந்தால் யாரும் சந்தேகம் உங்க தெளிவாக சொல்றேன். சொன்னாதான் தெரியும், சொல்லாட்டி தெரியாது. அவங்க முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த வரி படிங்க. அல்லது அது போன்றதை நாம் கொண்டு வருவோம். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு ஆயத்து இருக்குது. அந்த வசனத்தை மாற்றிவிட்டு அதே போல் வசனத்தை நாம் கொண்டு வருவோம். அதே போல் அதே விஷயங்கள், அதே சக்தி, அதே ஞானம், அதே அர்த்தமுள்ள வசனத்தை நாம் கொண்டு வருவோம். அதே போன்று வசனத்தை கொண்டு வருவோம். அப்புறம் அதை விட சிறந்தது அல்லது அதை போன்றது. அதை விட சிறந்தது அல்லது அதை போன்றதை நாம் திருப்பியும் கொண்டு வருவோம். என்னத்துக்காக மாத்தணும், எதுக்காக எடுக்கணும், அதை திருப்பி அதையே ஏன் கொண்டு வர வேண்டும், அல்லது அதை விட சிறந்ததை ஏன் கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் இவ்வாறு இந்த ஆயத்தில் குறிப்பிட்டிருக்கின்றான். இப்போ இந்த குர்ஆனை நீங்க ஓதுனீங்கன்னா, எடுக்கப்பட்ட ஆயத்தை நீங்கள் ஒழுங்காக ஓதுவீர்களேயானால் எந்த ஆயத்துக்காக எந்த ஆயத்து இருக்கிறது என்று நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். ஒரு ஆயத்தை ஓதுகின்ற வைத்துக் கொள்வோம். இந்த ஆயத்துக்கு வேற ஆயத்தொன்று இருந்தது, அதற்கு பதிலாக தான் இந்த ஆயத்து வந்திருக்கின்றது என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஜிக்ரை நீங்கள் பயன்படுத்தினால், ஜிக்ரை நீங்க உபயோகப்படுத்தினால், ஒவ்வொரு ஆயத்துக்கும் சரியான முதல்ல ஒரு ஆயத்து தானா அல்லது வேறொரு ஆயத்துக்காக இந்த ஆயத்து வந்திருக்கிறது என்பதை நீங்கள் ஜிக்ரை அறிந்திருந்தால் இந்த குர்ஆன் முழுமையும் ஒழுங்காக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நான் சொன்னது புரியுதா? இப்போ முன்பு நோன்பை பற்றி சில விஷயங்கள் வரும். நோன்பை படிச்சுக்கிட்டே வாங்க. அதில் சில விஷயங்கள் இருக்கும், நீங்கள் தான் கண்டுபிடிங்க. நான் விஷயம் சொல்லிடுறேன். நோன்புல இருக்கு சில ஆயத்துக்கள் இருக்கிறது, இந்த ஆயத்துக்காக இந்த ஆயத்து வந்திருக்கிறது என்று நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நான் எந்த ஆயத்து சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் கண்டுபிடிங்க. அதே போல் தர்ம விஷயத்தில் எப்படி அல்லாஹ் தர்மத்தை சிறந்த ஆயத்தாக மாற்றிருக்கின்றான், முதலில் எந்த ஆயத்து வந்தது, அதை விட சிறந்த ஆயத்து எது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரெண்டு விஷயம் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்காக சார் தர்றேன். நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. நீங்கள் இதை ஒழுங்காக ஓதினால் முன்பு இருந்தது இப்படி இருந்தது, இப்பொழுது நமக்காக இது மாற்றப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தர்மத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இப்படியாக இருந்ததை இன்னும் மேலும் மேலும் சிறந்ததாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
எதற்காக அல்லாஹ் ஒரு வசனத்தை கொடுத்துவிட்டு வேறொரு ஆயத்தை அதை போன்று அல்லது அதைவிட சிறந்ததாக நாம் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த சிறந்த முதல்ல வந்த ஆயத்தும் அதைவிட சிறந்த ஆயத்தும் இந்த குர்ஆனில் இருக்கின்றது. ஒழுங்காக ஓதிக்கொண்டே வாருங்கள். இது சொல்லுங்க. அந்த வசனம் 215 சார். படிங்க. 215 அந்த 219 அடுத்த வசனம் இருக்கிறது. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாம் கவனிங்கம்மா, எல்லாரும் கவனிங்க. சிராஜ் சொல்றத ஒழுங்கால கவனிச்சுக்கிறங்க. கவனிச்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை புரியாததை நீங்க அவர்கிட்ட கேட்கணும். புரியாத கேட்கணும். இப்ப அவங்க சொல்றாங்க, கேளுங்க. படிங்க சிராஜ். அவர்கள் உம்மிடம் எதை செலவு செய்வது என்று கேட்கின்றனர். நன்மை தரும் எதனை நீங்கள் செலவழித்தாலும் பெற்றோர், நெருங்கிய உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள், வழிப்போக்கர் ஆகியோருக்கு உரியதாகும் என்று நீர் கூறுவீராக. மேலும் நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு நன்மையானாலும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவனாவான் அவன் சொல்றான். இது என்ன ஆயத்து? இது 215 இல்ல 215 மூலமாக நீங்கள் எதை புரிந்து கொண்டீர்கள்? எந்த விஷயத்தை புரிந்து கொண்டீர்கள்? அதாவது இந்த தர்மத்தை பத்தி சொல்றான். தர்மம் யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். சரியா? அதன்படி நீங்கள் கொடுத்து வருகின்ற அனைவரும் கொடுத்து வருகின்றனர். சரியா? இதுல 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபாய் இது சக்திக்கு தேவை ஏதோ கொடுத்துக்கிட்டு தர்மம் பண்ணியாச்சுப்பான்னு சொல்லி அல்லாஹ் சொன்ன பிரகாரம் செஞ்சுட்டு உட்கார்ந்துடுறீங்க. சரியா? நல்லதம்மா, எல்லாம் புரிஞ்சுக்கிறங்கம்மா. சொல்ற சிராய்ஸாக சொல்றவங்க புரிஞ்சுக்கிறங்க. இந்த 215ல யாருக்கு செலவு செய்ய வேண்டும், என்ன தர்மம் எப்படி செய்யணும் மக்கள் கேட்கிறாங்க. அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கியிருக்கின்றான். இறக்கிய பிரகாரம் அவர்கள் அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் தான் சம்பாத்தியத்திலிருந்து தர்மத்தை கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சரி, இந்த ஆயத்தின் பிரகாரம் இவர்கள் செய்ய துணிந்து விட்டார்கள், செய்கின்றார்கள். இப்போ அல்லாஹ் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். இப்போ அல்லாஹ் நினைக்கிறான், இதை விட சிறந்த ஆயத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகின்றான். இதற்கு இவர ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது என்றும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். படிங்க அர்த்தம் சிராஜ். வேற அர்த்தம் என்ன சொல்றீங்க? மது சூதாட்டம் குறித்து அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். ஆயத்து நம்பர் சொல்லுங்க. ஆயத்து நம்பர் என்ன சார்? ஆயத்து நம்பர் சொல்லி படிங்க. 219. எல்லாம் கவனிச்சுக்கிறோமா? எல்லாம் தம்பி எல்லாம் கவனிச்சுக்கிறீங்க. 215 முதல்ல சொல்லப்பட்டது. இப்ப அதே தான் திரும்பி எதை செலவு செய்ய வேண்டும் மக்கள் கேட்கின்றார்கள். இப்ப 219 மறுபடியும் ஆயத்திறங்குது. இப்ப சிராஜ் படிக்கிறாரு, கேளுங்க. மது சூதாட்டம் குறித்து அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். அவ்விரண்டிலும் பெரும் கேடும் மனிதர்களுக்கு பயன்களும் இருக்கின்றன. எனினும் அவ்விரண்டின் பயனை விட அவ்விரண்டின் கேடு மிக பெரியதாகும் என கூறுவீராக. மேலும் நாம் எதை செலவு செய்வது என்று உம்மிடம் கேட்கின்றனர். மீதமுள்ள என கூறுவீராக. நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு அல்லாஹ் வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். இப்போ இந்த ஆயத்துக்கு குர்ஆனிலிருந்தே உங்களுக்கு இப்ப சிராஜ் காட்டிட்டார்.
முதல்ல வந்த வசனம் எதை செலவு செய்ய வேண்டும், இவங்களுக்கெல்லாம் செலவு செய்யப்பா என்று ரசூல் சொல்லிவிட்டு அல்லாஹ் ஆயத்தின் மூலமா. மறுபடியும் எதை செலவு செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அவர்கள். இன்னும் நல்லா உதவி செய்யணும், தர்மம் பண்ணணும், எதை செலவு செய்ய வேண்டும் என்று அவர்களே கேட்கின்றார்கள். இப்பொழுது அல்லாஹ் 215 215 சொன்னதை விட சிறந்த ஆயத்தை ஒன்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். மீதமுள்ளதை செலவு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டான். சிந்தித்து அறியக்கூடிய மக்களுக்கு நாம் இவ்வாறு வசனங்களை விளக்கியுள்ளோம். அது முதல்ல சொன்னது சரி, சொன்னீங்களா, ஓகே நான் கொடுத்துட்டாங்க. இது அல்லாஹ் சொல்றான், சொல்லி முடிச்சுட்டு சிந்தித்து அறியக்கூடிய மக்களுக்கு நாம் இவ்வாறு வசனங்களை விளக்கியுள்ளோம். சொன்ன வார்த்தை ஒன்று தான், மீதம் உள்ளதுதான், அதை விளக்கியுள்ளோம்னு பெருசாக சொல்லிட்டோம். இந்த விளக்கத்தை தான் நீங்க எடுக்க வேண்டிய வேலை. அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை தான் மீதம் உள்ளது. இப்போ விளக்கத்தான் எடுக்க நீங்க. இப்போ சிறந்தது. இப்போ 2 ஆயத்தை காட்டியாச்சு. முதல்ல வந்த ஆயத்தும் அல்லாஹ் அந்த ஆயத்தை நீக்கவில்லை, மறக்கடிக்கவில்லை, எடுக்கவில்லை. இருப்பினும் அதை அப்படியே வைத்துக்கொண்டு இன்னொரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லுன்னா 219. இந்த விஷயம் இப்போ படித்தது நான் சொன்னதே ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் புரிஞ்சுச்சா? எல்லோருக்கும் புரிந்த விஷயம், முக்கியமான விஷயம், அது சாதாரண விஷயம் கிடையாது. புரிஞ்சுக்க, நல்லா புரிஞ்சுக்கிறதுங்க. எழுதிக்கிறோம், சொல்லி எழுதிக்கிறங்க. இது நல்லா புரிஞ்சுக்க, எழுதிக்கிறங்க. இந்த மாதிரி தான் நோன்பு விஷயத்தில் இருக்குது, நீங்க தியாகம் பண்ணக்கூடிய விஷயத்தில் இருக்குது. எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் ஏற்கனவே உன்னை இறக்கி அதை எடுத்து விட்டு அடுத்த இன்னும் முன்னேறினவங்க, இன்னும் ஈமான் வளரணும், எனக்காக முழு தியாகம் பண்ணுவங்க, அந்த மாதிரி எண்ணத்தோடு இந்த குரானை அல்லாஹ் உங்களுக்காக உருவாக்கியிருக்கின்றான், இறக்கியிருக்கின்றான். இது முக்கியமான காரணம் என்னவென்றால், என்னை நீ புரிஞ்சுக்கிறீங்க, என் உருவமே கிடையாது, கூட உருவம் கிடையாது, பார்க்க முடியாது, நீ எந்த வகையில் புரிஞ்சுக்க நல்லா ஆசைப்பட்டு உங்களை மேலும் மேலும் தன் பக்கம் இழுப்பதற்காக நிறைய ஞானம் நிறைந்த ஆயத்தை உங்களுக்காக இறக்கியிருக்கின்றான். இப்போ முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த முழு ஞானத்தையும் அல்லாஹ்வுடைய முழு அசீஸின் அல்லாஹ் அசீஸுன் ஹக்கீம் என்று நிறைய வார்த்தை பார்த்திருப்பேன். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தோனும் ஞானமுடையவனுமாக இருக்கின்றான் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஞானத்தை முழுமையா அடைஞ்சது ரசூல் முஹம்மத் அவர்கள் தான். ஞானத்தை முழுமையா அடைஞ்சது. அந்த ஞானத்தை முழுமையா அடைஞ்சதுனால தான் உங்களை மாதிரி சாதாரண மனிதராக வாழ்ந்து சாதாரணமாகவே மரணம் அடைந்து விட்டால் தன்னை யாரும் எனக்கு என்ன சக்தி இருக்கு வெளியே காட்டிக்கவே இல்லை. அப்பேற்பட்ட ஞானத்தையும் சக்தியும் கொடுத்து அது உபயோகப்படுத்தாம சக்தி என்னன்னு செஞ்சிருக்கலாம், ஒரு செகண்ட்ல உலகத்தை அழிச்சிருக்கலாம், கியாமத்தினாலே உண்டாக்கி இருக்கலாம் நபி அவர்கள். அப்பேற்பட்ட சக்தி கொடுத்தான். செய்ய மாட்டார், அல்லாஹ்வுக்கு தெரியும், செய்ய மாட்டார், தன்னை யாருன்னே காட்டிக்கிறல. நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. இப்போ கடைசி வரை எப்படிங்க சிறந்ததை கொண்டாடுவோம். அடுத்தது பிடிக்காத ஆயத்தை நிச்சயமாக சரியா இப்ப அல்லது அதை விட சிறந்த கொண்டு வருவோம். அப்புறம் என்பதை நீர் கவனிக்கவில்லை. அது முடிஞ்சிருச்சா? ஆயுத முடிஞ்சிருச்சா? படிங்க. நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி உள்ளவன் என்பதை நீர் அறியவில்லையா? நல்லா புரியுங்க. யார கேட்கறோம் அறியவில்லையான்னு? நம்மள பார்த்து கேக்குறாங்க சார். சரி, படிச்சு சொல்லுங்க. ஒழுங்க யார பார்த்து கேட்கறான்?
அனைத்து சக்தி அடைவன் என்று யாரை பார்த்து கேட்குறான்? நீர்னு கேக்குறாங்க சார். நீர்னா யாரை சொல்றாங்க? நீர்னா யாரு? நபி. என்னம்மா நீர் ஒரே ஆளு சொல்றான். நீங்கள் நீர் அறிவியல்லாம் நீர் தான் சொல்றாம்மா. சரியா? என்னம்மா நமக்கும் இந்த ஆயத்து இருக்குல்ல சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்மளும் பார்க்கணும்ல. அப்போ நம்மளுக்கு சொல்ற மாதிரி இல்லையா சார்? அது நமக்கு சொல்ற மாதிரி இருந்தா நீங்க அறிஞ்சிருந்தா தானே. நீங்க அறிவாளி பெண்ணா இருந்தா நிச்சயமா நீ அறிவாளி பெண்ணா இருக்கின்றான்னு சொல்லியிருப்பான். நம்ம இந்த ஞான விஷயம் நான் எப்படி தெரியும்? அல்லாஹ் இதோட சிறந்ததை கொண்டு வருவான்னு எப்படி தெரியும்? குரான் ஓதவில்லை, நம்ம எப்படி சொல்லுவாங்க? இப்போ ஆண் சொல்றான், இவ்வளவு சொல்லிட்டு என்பதை அனைத்து பொருளும் பேராற்றல் உடையவன் என்பதை நீர் அறியவில்லையான்னு கேட்கிறேன். நீங்க இன்னுமே தானே நீங்க படிச்சு புரிஞ்சு ஞானத்தடைஞ்சு ரசூலை பின்பற்றி நடந்த பிறகுதானே இப்படி உங்களை கேட்பானவன். ஆமா, அவசர இப்ப எப்படி சொல்ல முடியாம? இன்னும் நம்ம குரானே தொடரல. இதுக்கு ஜிக்கர் இல்லாம இந்த ஞானத்தை அடைய முடியாது. இந்த குரானை ஓதுவதற்கு 2 விஷயம் முக்கியம் தேவை. ஒன்று ஜிக்கரு, ஒன்று ஞானம். இது 2 இல்லாமல் குரானை தொடர முடியாது, குரானை விளங்கி கொள்ள முடியாது. இன்னும் நம்ம பேப்பரில் இந்த அரபி எழுத்த உட்காந்துருக்குறோம். இன்னும் ஜிக்கர் அடையலை. ஜிக்கர் அடைஞ்ச பிறகு தான் நீ ஞானத்தை அடைய முடியும். எதுவுமே அடையாது இருக்கும் நிலையில் நம்மளை பார்த்து இப்படி கேட்பாங்க. இனி நீங்கள் ரசூலை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், இந்த தூதரை பின்பற்றுங்கள். ஆக இந்த ஆயத்தின்படி யாரை அவன் குறிப்பிடுகின்றான்? நபி முஹம்மது அவர்களை குறிப்பிடுகின்றான். இப்போ 2 ஆயத்தை சிராஜ் சாஹா காட்டினார். குரான் முழுவதும் இது மாதிரி இருக்கின்றது. அதை விட சிறந்தது அல்லது அதையே மறக்கடிக்கிற பேச்சே கிடையாது. அதோட சிறந்தது கொண்டு வரதுக்காக தான் மறக்கடிக்கிறான். அதுக்கு எல்லாம் தப்பா போட்டுட்டான், அப்புறம் மாத்திக்கிட்டான் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இந்த ஞான விஷயத்தை, என்னுடைய ஞானத்தை நிச்சயமாக நீ அறிந்திருப்பீரே என்று ரசூலை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். சரியாமா? நல்லா புரிஞ்சுக்கணுமா? அவசரம் புரிஞ்சுக்கணுங்க. அதான் கஷ்டமான விஷயம் இது. உங்களுக்கு அல்லாவின் கிருபையால் உங்களுக்கு நான் எளிதாக்கி கொண்டிருக்கின்றேன். மற்றபடி நானே அல்லாஹ் சொல்லி கொடுத்ததை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இது 25 வருஷத்துக்கு முந்தைய பாக்கியத்தை அல்லாஹ் கிருபையாக கிடைச்சி 25 வருஷம் கழிச்சு தான் அவங்க சொல்ல வேண்டிய அதுக்கே 1 நேரம் ஆச்சு. 20 வருஷம் ஆச்சு ஒரு மக்களை விஷயம் சொல்றதுக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன், அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கின்றான். நீங்க அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு உண்மையிலேயே முழு முயற்சியில் இருப்பீர்களேயானால் உங்களுக்கு நிறைய விஷயத்தை நான் அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் அந்த வேகத்தை காணா, முயற்சியும் காணா. அதுக்காக நான் வாயை மட்டும் சும்மா இருக்கிறேன். அவங்க எந்த தொந்தரவு தரக்கூடாது. நம்மளுக்கே அவங்க கேட்டால் சொல்லுவோன்னு சொல்றதுக்கு முந்தி நீங்க இந்த ஆயத்தை படித்து என்ன புரிந்து கொண்டீர்கள், எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டீர்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடிச்ச விளக்கத்தை, அர்த்தத்தை சொன்னால்தான் அதற்கு தோதாக நான் உங்களுக்கு பதில் கூற முடியும். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் மேலும் முன்னேறலாம். இப்படியா ரசூல் முற்றிலும் அறிந்து கொண்டார். அல்லாஹ்வுடைய ஞானத்தை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டார். அந்த அறிந்து கொண்ட விஷயத்தை நபியே நீ நிச்சயம் அறிந்திருப்பீரே, நான் எல்லாத்துக்கும் சக்தி படைத்தவன், ஆற்றல் படைத்தவன் என்பதை அறிந்திருப்பீரே என்று ரசூலை பார்த்து சொல்லுகின்றான். இப்போ ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், இதே சம்பந்தப்பட்ட ஆயத். இது முடிச்சா ஒன்று இருக்குதா? 107 என்ன?
அடுத்த ஆயத்தை படியுங்கள். ஹலோ, 107 படிக்கலாம் சார். படிக்கல, நான் சொல்லுவேன் அப்பவே படிங்கன்னு சொல்லி தான் இருக்கிறேன். படிங்க. நான் மியூட்ல போட்டே படிச்சேன். நிச்சயமாக வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது. அல்லாஹுவை அன்றி உங்களுக்கு பாதுகாவலனோ உதவி செய்பவனோ இல்லை என்பதை நீர் அறியவில்லையா? இந்த விஷயத்தையும் முழுமையாக அல்லாஹ் பற்றி தெரிந்து கொண்டவர்கள், உணர்ந்து கொண்டவர்கள் மட்டும்தான் அல்லாஹ் நிச்சயம்தான் எங்களுக்கு தெரியும் அதுக்காக சொல்லி காட்டானே. அறியவில்லையா நீர்? எல்லாமே பேராட்ட சக்தி படைச்சவன் என்பதை அறியவில்லையா நீர்? எல்லா விஷயம் சொல்லி கொடுத்துட்டானே. எல்லாத்தையும் முழுமையாக நீ அறிந்து, என்னை பற்றி யார் முழுமையாக அறிந்துகிட்டே நீர் என்று ரசூலை சொல்லிக்கொண்டே வருகின்றான். இப்படிதான் உங்களையும் மற்ற மக்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்ல வேண்டும். என்னம்மா இன்னொரு புரிஞ்சிருப்பேனே, என்னை பற்றி புரிஞ்சிருப்பேன், நல்லா அவன்கிட்ட பேச. என்ன தம்பி இன்னொன்று புரிஞ்சிருப்பேன் நீங்க அப்படின்னு மனிதரை பார்த்து எல்லாம் பேச. இதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வையும் பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள். தூதர் எப்படி நடந்து கொண்டார், எப்படி இந்த மாதிரி வழியை கண்டுபிடிச்சார், எப்படி உயர்த்தி கொண்டார், அவருடைய பேச்சு, அவர் நடைமுறை, அவருடைய வாழ்க்கை எப்படி அமைத்து கொண்டார் என்பதை நீங்கள் பார்த்து நாம் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். இப்போ சிராஜ் சாஹா சொன்ன பிரகாரம் ஒரு ஆயத்தை காட்டுறேன். இது 219 215 விட சிறந்த ஆயத்து 219 தெளிவாக தெரிந்து கொண்டு சரிதானே? இப்போ இன்னொரு ஆயத்தை தருகிறேன். இப்போ நீங்க எல்லாரும் இந்த ஆயத்து எந்த வகையில் சிறந்தது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அனைவருக்கும் சொல்லுகின்றேன், சிராஜ் சாஹாவுக்கும் சொல்லுகின்றேன், நசீருக்கும் சொல்லுகின்றேன், மற்ற அனைத்து பெண்மணிகளுக்கும் சொல்லுகின்றேன். குறிச்சிக்கிறங்க. 215 அதை விட சிறந்தது 219 எழுதிக்கிறங்க. இப்ப நான் ஒரு ஆயத்தை சொல்ல போறேன், அது எந்த வகையில் சிறந்தது என்று சொல்லி. 219 விட சிறந்ததா அது, அல்லது 219 219 அதை விட கம்மியானதா என்பதை நீங்கள் ஒழுங்காக ஓதி சொல்ல வேண்டும். 3வது சூறாவில் 92 நினைக்கிறேன், நீங்கள் நேசிப்பதிலிருந்து நீங்கள் தானம் செய்யாத 3ல 92 நீ நேசிக்கும் பொருள்களிலிருந்து எல்லா இடத்துல எழுதியிருக்க முக்கியமான ஞானம் நிறைந்த விஷயம் எல்லாம் எழுதுகிறீங்க. நீங்கள் விரும்புகின்றவற்றிலிருந்து செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மையை அடையவே மாட்டீர்கள். எப்பொருளை நீங்கள் செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்தவனாக இருக்கின்றான். இப்போ 3ல 92 நீங்கள் நேசிக்கும் விரும்பும் பொருள்களிலிருந்து செலவு செய்யாத வரை உங்களை செலவுகளை அல்ல ஏற்றுக்கொள்வதும் இல்லை, உங்கள் நேசிப்பதும் கிடையாது. நேசிக்கவே மாட்டான், ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், உங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டான். இப்போ இந்த ஆயத்துல உண்மையான ஞானம் நிறைந்தது, இன்னும் பல அர்த்தங்கள் விளக்கங்கள் இருக்கக்கூடிய ஆயத்து இது. 2ல 219 மீதமுள்ளதுக்கு நிறைய ஆயத்து நான் விளக்கம், அதாவது உதாரணம் சொல்லியிருக்கின்றேன். உங்களுக்கு புதுசாக சொல்ல தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க வச்சுக்கிறீங்க, அது சம்பாதிச்சதில் மாதத்துக்கு 50,000 60,000 செலவாகுது.
1,00,000 சம்பாதிச்சிங்கன்னா மிச்சம் 40,000 பேலன்ஸ் இருக்கு மீதி. இந்த 40 நீங்கள் செலவு பண்ணுங்க. யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் இந்த குரானில் அனைத்தையும் கொடுத்தாக வேண்டும். மீதம் உள்ளதை செலவு செய்யுங்கள்னு முடிஞ்சிச்சு. எல்லாரும் கொடுத்துன்னு சொல்லிட்டான். சிந்தித்து விலகக்கூடிய மக்களுக்கு நான் சொன்னது புரியுன்னு சொல்லிட்டானே தவிர நீங்கள் என்ன ஒன்று எல்லாம் செய்யணும்னு சொல்லிடல. சிந்தனை உள்ள மக்களுக்கு எதுக்காக இவ்வாறு சொல்லுகின்றான், இப்படி சொல்வதனால் என்ன லாபம், என்ன நன்மை, இது சரிதானா, இப்படி செய்யலாமா என்ற விஷயங்களெல்லாம் யோசித்து நடப்பவர்களுக்கு இது சரி என்று சொல்லுவார்கள். இப்போ அதை விட சிறந்ததா, அதை விட தாழ்ந்ததா, அது ரெண்டு ஈக்குவலா, ரெண்டு ஒன்று தான், 392 21 ரெண்டு ஒன்று தான் என்று சொல்ல போகின்றீர்களா? நீ ஒழுங்காக கவனித்து பார்த்து சொல்ல வேண்டும். 392 ஒழுங்காக படித்துவிட்டு உங்களுக்கு பிரியமானவற்றிலிருந்து நீங்கள் பிரியப்படும் எந்த விஷயத்தை ரொம்ப பிடிக்குமோ, எந்த பொருள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த பொருள்களிலிருந்து நீங்கள் தானம் செய்யாதவரை உங்களுடைய தானத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. போறீங்க எல்லாரும் கடைக்கு போறீங்க, பட்டு சேலை வாங்குறீங்க, ஒரு 4-5 பட்டு சேலை வாங்கிட்டீங்க, ஒவ்வொன்றும் 3000 4,000 எனக்கு ரேட் தெரியாது வச்சுக்கணும். இப்போ துணிமணி இல்லாத ஒரு பெண் கிழிஞ்சு போன துணி போட்டு வாசல் நிற்குது, பிள்ளை ஒரு பொம்பளை நிற்குது, நீங்கள் அழகான சேலையை வாங்கிட்டு நுழையிறீங்க. இப்போ சொல்லுங்க, அந்த பிள்ளை வந்து அந்த ஏழை பெண்மணி ஏதாவது கொடுத்துறது துணி தாங்கம்மான்னு கேட்குது. இப்போ 3 சேலை கல்ல வாங்கிட்டு வர்றியா, 3ல் 1 கொடுப்பீங்களா? கொடுக்க மனசு வருமா? இது அல்லாஹ் சொல்லிட்டா செய்யணும்னு சொல்லிட்டான். குர்ஆன் ஓதுறீங்க, ஓதிட்டு இப்போ அல்லாஹ் சோதனை கொண்டு பிடிப்பேன்னு சொல்லிட்டான். சோதிப்பேன், உண்மையிலேயே நீ ஓதி இதன்படி நடக்கின்றாயா இல்லையா என்று பார்ப்பதற்காக சோதனைக்காக ஏழை பெண்ணை உங்கள் வீட்டின் முன் கொண்டு வந்து நிறுத்துகின்றான். இப்பொழுது என்ன செய்வீர்கள்? தேடி அலைஞ்சு ஒவ்வொரு கடையாக ஏறி அழகான சேலை வாங்கிட்டீங்க, 3 சேலையை. அந்த 3ல் 1 கொடுப்பீங்களா? கொடுத்தா உனக்கு சொர்க்கம், வேலை வச்சு சேலையை கேட்டு உட்காந்துக்கிறேன், கொடுக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். இவ்வாறு 392 சொல்லுகின்றது. இதை செய்தவர்கள் யார் இருக்கின்றார்களா? இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். எங்கேயா இருக்கலாம், ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராது, செயல்படுத்த ஆசைப்பட்ட யாரும் கிடையாது. நாம் என்ன செய்வோம், வழக்கம் என்ன செய்வோம், பழைய சேலை இருக்குதா, ஃபேடான கலர் போன சேலை இருக்குதா, கிழிஞ்சதா இருக்குதா, அதை எடுத்தால் கொடுப்போமே தவிர இதிலிருந்து நாம் நேசிக்கும் பொருளிலிருந்து கொடுக்க மாட்டோம். இதுதான் இன்றைய நடைமுறை ஒவ்வொருத்தருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும். இப்போ இந்த ஆயத்துக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, நேசிக்கும் பொருள். நேசிக்கும் பொருள் இந்த 390க்குள்ள ஒன்று இருக்குது. அந்த பொருளையும் 2219 இதில் சொல்லப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு நேசிக்கும் பொருள் என்ன என்பதை அதிலிருந்து நீங்கள் எடுக்க வேண்டும். இந்த கேள்வியை உங்களிடம் கொடுத்து விடுகின்றேன். நல்லா யோசித்து இனி நீங்கள் அறிவை வளர்க்க வேண்டியதும் வேகமாக இந்த குர்ஆனுக்குள்ள நுழைய வேண்டியதுதான் இனி உங்களுடைய வேலை. ஒவ்வொரு ஆயத்திலும் என்ன விஷயம் பொதிந்திருக்கின்றது, ஒன்னல்ல 2, ஒவ்வொருத்தருக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விளக்கம் ஒவ்வொரு ஆயத்திலையும் இருக்கின்றது. ஒருத்தருக்கே விளக்கம் வந்து கொண்டே இருக்கும். அதே போல் உலக மக்கள் அனைவருக்கும் ஓத அவர்களுக்கு அல்லாஹ் விளக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். உங்களுடைய விளக்கம் உங்களுக்கு மட்டும்தான், மற்றவர்களுக்கு ஒரு காலம் ஒத்து போகாது.
அவரவர்களின் விளக்கம் அவர்களுக்கு மட்டும்தான். யாரும் யாருக்கும் எடுத்து கொடுத்து இப்படி செய்ய சொல்லக்கூட முடியாது. அதுக்காக குடும்பத்தில் உள்ள கணவன்மார்கள் கிடைக்கக்கூடிய விளக்கம் அவருக்கு மட்டும்தான். மனைவிக்கு கிடைக்கக்கூடிய விளக்கம் அவருக்கு மட்டும்தான். பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிள்ளை ஒவ்வொரு பிள்ளை எப்படி ஓதுறாங்களோ அவங்களுக்கு என்ன அல்லாஹ் அர்த்தத்தையும் விளக்கத்தையும் செயல்படுத்தும் முறை சொல்லி கொடுத்தானோ அது அந்த ஒரு பர்டிகுலர் மனிதன் மட்டும் நானோ பெண்ணா சரி. ஒருத்தருடைய விளக்கம் ஒருத்தருடைய செயல்முறை மற்றவர்களுக்கு ஒரு காலம் ஒத்து வராது, ஒத்து போகாது. இதுதான் மனிதனின் படைப்பு. இவ்வாறாக அல்லாஹ் ஞானத்தை கணக்கில்லா நன்மைகளை பெற்றவர் ஆகிவிடுகின்றார் யாருக்கு நாம் ஞானத்தை கொடுத்தோமோ. இப்படியாக நீங்கள் குர்ஆனை ஓத வேண்டும். இப்பொழுது இந்த கேள்வி குறித்துக் கொள்ளுங்கள், எது சிறந்தது? 219 392. இதுக்கு பதில் சொல்லிவிட்டால் இன்னொரு ஆயத்து இருக்கின்றது, அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். சொல்லுங்க. இதுக்கு இன்னொரு ஆயத்து ஒண்ணு இருக்கு சார். அதாவது 1671 அதை கொஞ்சம் வாசிக்க சொல்லுங்க. 1671 படிங்கப்பா. 16 படிங்க. 1671 படிங்க. அல்லாஹ் உங்களில் சிலரை விட செல்வத்தில் மேம்படுத்தி இருக்கின்றான். இவ்வாறு மேன்மையாக்கப்பட்டவர்கள் தங்களுடைய செல்வத்தை தங்கள் வழக்கங்களுக்கு உட்பட்டு இருப்பவர்களிடம் அவர்களும் அதில் சமமானவர்களாக இருக்க கொடுத்து விடுபவர்களாக இல்லை. அல்லாஹ்வின் அருள் கொடையா இவர்கள் மறுக்கின்றனர். இது வழக்கம் சொந்தமாக்கி கொண்டவர்கள், உங்களுடைய வேலையாட்கள், உங்களுடைய சர்வெண்ட், உங்களுக்காக உதவி செய்பவர்கள், இவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் சம்பளம் இந்த விஷயத்தை குறிக்கின்றது. வேலைக்காரர்களை எப்படி நீங்கள் நடத்த வேண்டும், உங்களுக்கு சமமாக அவர் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த விஷயத்து சம்பந்தப்பட்ட ஆயத்து 1671. என்ன சார் பண்ணிட்டீங்களா? இது முற்றிலும் உங்க வீட்டில் ஒரு வேலைக்காரரோ அல்லது வேலைக்காரி பெண்மணியோ இருந்தால் அந்த எஜமானி அம்மா எப்படியெல்லாம் சந்தோஷம் இருப்பாங்களோ, சாப்பிட்டுட்டு மத்தியானம் படுத்துட்டு தூங்கிடுவாங்க. ஆனால் வேலைக்கார பெண்ணு அவளுக்கு தூக்கம் கிடையாது. நீங்கள் சாப்பிட்டு போட்ட வேலைக்கார எல்லா பாத்திரன்னு கழுவி முடியறதுக்கு சாயங்காலம் 4-5 மணி ஆகிடும். அவளுக்கு அந்த விதமான இதுவும் கிடையாது. அவளுக்கு சம்பளமும் கம்மியான சம்பளம். இதுதான் நடைமுறை கண்ணால் பார்த்துட்ருக்கோம். அந்த பெண்ணுக்கு நீங்கள் எவ்வாறு ஓய்வு எடுக்கின்றீர்களோ, உங்களுடைய குடும்பம் எப்படி வச்சு இருக்கின்றீர்களோ, அந்த பெண்ணுக்கும் கணவன் பிள்ளைகள் இருக்கின்றார்கள், ஏழை பிள்ளை இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும். எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி யாரும் செய்வது கிடையாது. இந்த அநியாயம் தான் எல்லா வீட்டிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுக்காக சொல்கிறேன், அல்ல எதுக்காக இந்த விஷயம் வருதுன்னு கேட்டால், வேலைக்காரன் வேலைக்காரி உங்களுக்கு தேவை கிடையாது. அப்படி வைத்தால் இந்த குர்ஆன் பிரகாரம் அவர்களை நீங்கள் நடத்த வேண்டும். அதையும் சொல்லிட்டான். நீங்கள் வேலைக்காரன் வேலைக்காரி அடிமைகள் இருக்கிறதுனால தான் இந்த ஆயத்தே வந்தது. அநியாயம் செய்யாதீர்கள். நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கின்றீர்கள், எந்த குறையெல்லாம் இருக்கின்றீர்களோ அதே போல் அவர்களையும் நீங்கள் நடத்த வேண்டும். அதே போல் அவர்களையும் இருக்க செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் நீ அநியாயக்காரன் அல்லாஹ் சொல்லிட்டான். இப்படி நடைமுறைக்கு ஒத்து வராது. ஆகையால் தான் சொல்கிறேன், இஸ்லாத்தில்
வேலைக்காரன் வேலைக்காரி பேச்சே கிடையாது. இஸ்லாத்தில் நம்பர் 1 முக்கியமான விஷயம். இஸ்லாம்ல எவனுக்கு என்ன அர்த்தம் தெரியாது, நான் அர்த்தத்தை சொல்லல. இஸ்லாத்தில் இந்த பண்பாடு, இந்த விஷயத்தை நீங்கள் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். வேலையாட்களை வைத்துக் கொள்ளவே கூடாது, வேலைக்காரர்களை வைத்துக் கொள்ளவே கூடாது. உங்களால் அவர்களை சரியாக பார்த்து கொள்ள முடியாது. உங்களுக்கு வேலையாட்களாக மலக்குகளை அல்லாஹ் நியமித்திருக்கின்றான். மனிதர்களுக்கு உதவி செய்வதற்காக, மனிதர்களுக்கு சுஜூது செய்வதற்காக மலக்களையே ஏற்படுத்திவிட்ட பின்னர் நீ மலக்கள் வேண்டாம், வேலைக்காரனை வைத்து அடிச்சு புழிஞ்சு வேலை வாங்குவேன் என்று நீ அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றாய், செய்யாதே என்று இந்த 1671 பிரகாரம் சொல்றோம். இது இந்த விஷயத்தை தான் குறிக்கின்றது. சிராய்ஸாக நான் சொன்னது. இப்போ நான் பேசிக்கொண்டிருப்பது சிறந்த ஆயத்து. அதை போன்று மறக்கடிக்கப்பட்டால் எடுத்துவிட்டால் அந்த விஷயத்தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறோம். நான் இப்போ இந்த 392 எந்த வகையில் சிறந்தது 219 விட, அல்லது 392 விட 219 சிறந்ததா என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும், யோசித்து சொல்ல வேண்டும். அதில் இருக்கிற உண்மையான கருத்து, உண்மையான விஷயத்தை நீங்கள் எடுக்க வேண்டும், சொல்ல வேண்டும். இதுதான் குரானை ஓதுகின்ற முறை. குரானுக்காக தன்னை அர்ப்பணித்து கொள்ள முறை இதுதான். இதுதான் ஓதக்கூடிய முறை. ஒரு ஆயத்தை எடுத்துட்டா அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன என்பதை தெளிவாக நீங்கள் அறியும் வரை அதை விட்டு நகரக்கூடாது. ராவு பகலா இதிலே நிற்க வேண்டும் நீங்கள் அனைவரும். இப்பொழுது ஒரு ஆயத்து சொல்றேன். 16 எடுக்கலாம், 16 எடுங்க. அதுல 101 பாஸ்போர்ட்